ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 2024 தமிழ் ஹைஸ்பீட் எக்ஸாமினேஷன் வந்து நடந்துருந்துச்சு. ஸோ தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் போய் அட்டன் பண்ணியிருந்தாங்க, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர். ஸோ அவங்க எக்ஸாம் பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மதுரையில் வந்து எழுதியிருந்தாங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் எழுதியிருந்தாங்க. சென்னையில் எழுதின சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா எக்கோ அந்தளவு இல்லை அப்படின்றதான் சொல்லியிருந்தாங்க. மதுரையில் எழுதின சென்டரில் எக்கோ அதிகமாக இருந்துச்சு, ஆனால் தமிழ்ன்றதால் வந்து ஃபாலோ பண்ண முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு சென்டர் பொறுத்து இருக்குங்க. அந்த சென்டரில் அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோர் அங்கங்கே ஓப்பன் பண்ணி வச்சாங்கன்னா ஜன்னல் எக்கோ வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து சீனியர் எக்ஸாம் இல்லைனா வந்து ஜூனியர் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அங்கே வந்து இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். தென் டாபிக் வைஸ் வந்து வந்தீங்க அப்படின்னா காலை உணவு திட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை பற்றின டாப்பிக்கு, அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு பட்ஜெட் ஸ்பீச் பற்றி தான் வந்து இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பேசேஜஸ் வந்து எழுதுன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹைஸ்பீட் 120 எழுதியிருந்தீங்க அப்படின்னா தமிழ், இல்லைனா அதுக்கு மேலே எழுதியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இன்னும் 2 வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் ஷார்ட் ஹேண்ட், இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது. அதுவுமே வந்து ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்ற ரிவ்யூவுமே வந்து வரும். சரிங்களா? இந்த ஆகஸ்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த 2 வாரம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் வந்து இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. புக் ஸ்பீடை மட்டும் நல்லா பாருங்கள் போதும். சரிங்களா? ஜென்ரல் பேசேஜஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் புக் பேசேஜஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ.